தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/4/2017 செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம் இரவு 9:06 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு போதாயன அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். பொதுவாகவே அமாவாசை திதி என்று சொன்னாலே நாம் முன்னோர்களை வழிபட வேண்டும். முன்னோர் வழிபாடு தான் நமது முன்னேற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை இன்றைக்கும் நமது சான்றோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களிலே எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு திதி கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது விதியை மாற்றுகின்ற ஆற்றல் அந்த திதிக்கு உண்டாம். சில பேர் சில குடும்பங்களிலே ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, வயதானவர்கள். அப்படி முடியாமல் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் ஒரு திதி வருகிறது என்று வைத்துக்கொண்டால், இந்த திதி முடிந்த பின்னாலே தான் அவர்கள் உயிர் பிழைப்பார்கள்னு சொல்லுவாங்க. திதி தாண்டிருச்சுன்னா இவர்களுக்கு விதி நீடிச்சிடும் அப்படிம்பாங்க. அந்த திதி வந்துச்சுன்னா அதில் அவர்களை கூட்டிக் கொண்டு சென்று விடும்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆயினாலே அந்த முன்னோர்களுடைய திதி வருகிற வரை பயந்து கொண்டே இருப்பார்கள். அது தாண்டி விட்டால் இனி அவர்கள் உயிர் பிழைத்து விட்டார்கள், இனி ஓராண்டுக்கு கவலை இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், விதியை மாற்றுகின்ற ஆற்றல் திதிக்கு உண்டு. அப்படி திதி கொடுப்பதிலே சில பேர் கடற்கரைக்கு போய் கொடுப்பார்கள், சிலர் இல்லத்திலே வைத்து கொடுப்பார்கள். எப்படி இருந்தாலும் இந்த முன்னோர்களை படைப்பு வைத்து நாம் கொண்டாட வேண்டுமாம். முன்னோர்களுக்கு பிடித்தவையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் முன்னாலே பரப்பி வைத்து வழிபாடு செய்து குத்து விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதனாலே என்னென்னவெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னால், இல்லத்திலே முதலிலே அமைதி கிடைக்கும். குடும்பத்திலே அமைதி இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. விடிந்தால் அந்த குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நிம்மதி என்பதே இல்லை என்று சொல்வார்கள். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் இப்படி குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். படைப்பு தெய்வ வழிபாடு பரம்பரை பெருமைகளையெல்லாம் காப்பாற்றி கொடுக்குமாம். அந்த அடிப்படையிலே பொதுவாக சில குடும்பங்களிலே பார்த்தால் குழந்தைகள் பிறந்திருக்காது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வீட்டிலே அவருக்கு 4 குழந்தைகள். அந்த 4க்குமே குழந்தை இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு படைப்பு தெய்வத்தையும் நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு. குலதெய்வ வழிபாட்டை கும்பிட்டால்தான் குழந்தை பாக்கியம் கிட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆயினாலே வரிசையாக அந்த 4 பேருக்கும் பிறகு பிறந்தது. காரணம், அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு உரிய தெய்வம் எதுனா நம்முடைய பரம்பரை முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம், அதுதான் குலதெய்வம். அப்படிப்பட்ட அந்த குலதெய்வ வழிபாடுகளில் இப்போ வெளியூரில் இருக்கவங்க வர முடியாது, மாதம் கும்பிட முடியாது. இப்போ வீட்டில் இருந்தால், உள்ளூரில் இருந்தவங்க, கிராமப்புறங்களில் இருக்கவங்க இந்த குலதெய்வத்தை மாதம் ஒரு முறை போய் கும்பிடலாம். ஆனால் வெளியூரில் இருப்பவர்களுக்காக மாசி மாதம் சிவராத்திரியை ஒட்டி குலதெய்வ வழிபாடு இருக்கும். அதே மாதிரி ஆடி மாதமும் இருக்கும். பங்குனியில் உத்திரத்தை ஒட்டியும் பங்குனி உத்திர விழாவிலேயும் கூட அதை ஒட்டியும் குலதெய்வ வழிபாடுகளை பல பேர் மேற்கொள்வார்கள். அப்படி இதுபோன்ற திருநாட்களில் திருவிழாவாக கொண்டாடி சாமியாட்டங்கள் எல்லாம் நடைபெறும். அப்பொழுது வெளியூரில் இருப்பவர்களெல்லாம் இங்கு வருவார்கள். எங்கள் பகுதியிலே எல்லாம் வெளிநாடு, அமெரிக்காவிலே, கனடாவிலே, சிங்கப்பூரிலே வசிப்பவர்கள் கூட இந்த குலதெய்வ வழிபாட்டிற்காக நாங்கள் மாசி சிவராத்திரிக்கு தான் ஊருக்கு வருவோம், வருகிற பொழுது உங்களை சந்திக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி வெளியூரில் இருப்பவர்களுக்காக வருடத்திற்கு ஒரு முறையாவது திருவிழாவிற்கு வர வேண்டும். குழந்தை குட்டிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவருடைய குடும்பங்களில் உள்ள அனைவருமே கும்பிட வேண்டும். அப்படி கும்பிட்டால்தான் மிக அற்புதமான பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த குலதெய்வத்தில் தருகிற விபூதி பிரசாதம் இருக்கிறதே, அதை நீங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்துக் கொண்டால் அந்த இல்லத்திற்கு எந்த எதிர்ப்பு சக்திகளும் பாதிக்காது. அந்த இல்லத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உரிய தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறிவிடும். எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதை அலைமோத செய்யும். அவர்களுக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். அந்த விபூதி பிரசாதம் தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பூசிக்கொள்கிற விபூதி பிரசாதம் தனியாக வைத்துக் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்கள் அந்த குலதெய்வ பிரசாதத்தை பூசிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் படைப்பு தெய்வம் என்று முன்னோர் தெய்வங்களை கும்பிடுகின்ற பொழுது முன்னோருடைய படங்களை ஒரு பகுதியிலும் தெய்வ படங்களை மற்றொரு பகுதியிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையும் தனியாக அதையும் தனியாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வழிபடுகின்ற வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியின் உச்சிக்கு செல்ல வழிகாட்டுகிறது. ஆகையினாலே அந்த அடிப்படையில் இன்றைக்கு அமாவாசை என்பதனாலே நீங்கள் முன்னோர்களை வழிபட்டு உங்கள் முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, தொடர்ந்து இதை பற்றிய தகவல்களை தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று கூறி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைக்கு போன் மூலம் வருகிற செய்தியால் உங்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சல் கூடும், ஆதாயம் குறைவாக இருக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் கூட மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுக்கு உருவாகலாம். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். சில இடங்களை நீங்கள் விற்று அதன் மூலமாக பணம் வரவில்லையே என்று கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளை அனுசரித்து சென்றால்தான் யோகம். குடும்ப முன்னேற்றம் கூட வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். இடம் பூமியால் லாபங்கள் கிடைக்கும். வாங்கிய சொத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் சொத்து வாங்கும் யோகங்கள் உண்டு. உதிரி வருமானங்களும் பெருகும். 9லே கேது இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்களும் கூட உருவாகலாம். அதற்கான முதலீடுகளும் நண்பர்கள் போடுவதற்கு முன்வரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நாள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் இன்றைக்கு பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் கிடைக்கும். உயர் பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். சேமிப்பு கரைந்தாலும் கூட கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். 2லே குரு இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடன் செல்ல வேண்டும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. சந்தித்தவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுமே தவிர சந்தோஷங்கள் ஏற்படாது. செலவுகள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்களும் வீண் பலிகளுக்கும் ஆளாகாமல் இருக்க விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு பற்றிய பரிசீலனை நடைபெறுகின்ற நாள். பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். வெளியூர் பயணங்களால் வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். லாபஸ்தானத்திலே ராகு இருப்பதால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுகிற நாள். முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வீடு இடம் வாங்கும் முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் இடமாற்றங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கை நழுவி போனாலும் கூட மீண்டும் இன்றைக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அமாவாசை என்பதால் முன்னோர்களையும் வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசு பணியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். 2லே கேது இருப்பதால் உறவினர்கள் பகை உருவாகத்தான் செய்யும். அவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மாலை நேர பயணம் மகிழ்ச்சியை வழங்கும். கும்பராசி நேயர்களே, எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சிக்கல்களிலிருந்து விடுபட நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குரு 8ல் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரமாகும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் பலிகளுக்கும் ஆளாகாமல் இருக்க விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் புதனும் ஒன்று கூடி புத சுக்கிர யோகத்தை கொடுப்பதால் பூமி யோகம் உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வந்து சேரலாம். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.